அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியல் இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த சிவனாண்டிக்கு முதல் மரியாதை பண்ணங்க, அதாவது தலையில கிரீடம் வச்சு முதல் மரியாதை பண்ணையில நிப்பாட்டுங்க அப்படின்னு ஒரு சவுண்ட் உண்டுது. நம்ம கார்த்திக்கு சூப்பருங்க. அந்த முதல் மரியாதையை தடுத்து நிறுத்தினாரு. அந்த சந்திரா அப்படியே அதிர்ச்சி ஆகி போனா. கடைசி நேரத்துல அந்த டிரைவர் போய் எல்லாத்தையும் கெடுத்துட்டான் அப்படின்றது சூப்பரா இருந்தது. அதை தான் ஒரு குட்டி பிரமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் போலி நகை அப்படின்னு தெரிஞ்சு நம்ம சாமுண்டீஸ்வரியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் அதாவது எப்படியும் சீக்கிரம் இதை கண்டுபிடிச்சு அத்தைய வெளியே கொண்டு வரணும். இந்த முதல் மரியாதை இவனுக்கு கிடைக்க கூடாது அப்படின்னு நம்ம கார்த்திக் என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா, அதாவது வேகமா போறாரு. அதுக்கு அடுத்து இந்த ஊர்ல யாரெல்லாம் நகை செய்யற ஆசாரி இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்குள்ளேயே அந்த சந்திரா எப்படியும் திடீர்னு அந்த டிரைவர் பைய எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவான். அதுக்குள்ளேயே நம்ம புருஷனுக்கு முதல் மரியாதை பண்ணணும் அப்படின்ட்டு காளியம் எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஊர்க்காரங்கிட்ட அந்த சாமுண்டீஸ்வரியோட கூறுவாடெல்லாம் தெரிஞ்சு போச்சுல, பிற எதுக்கே இன்னும் பாத்துட்டு இருக்கீங்க, அதாவது என் சிவனாண்டிக்கு இந்த வருஷம் முதல் மரியாதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே ஊர்க்காரங்களும் சரி அந்த அம்மா சொல்ற மாதிரி இந்த திருப்பு சிவனாண்டிக்கே முதல் மரியாதை பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நம்ம சிவனாண்டிக்கு தலையில பரிவட்டம் வைக்கிறாங்க. வச்சுட்டு பூஜை எல்லாம் பண்ண போவேல. அதாவது அந்த ஆசாரிய கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தாரு நம்ம கார்த்திகை. அந்த ஆசாரி எல்லா உண்மையை சொல்லிட்டாரு ஊர்க்காரங்க முன்னல. அதாவது நைட்டோட நைட்டா இந்த சிவனாண்டிய முத்துவேலன் தான் என்கிட்ட போன்ல போட்டோ காமிச்சாங்க. அதாவது இந்த போட்டோல இருக்க நகையே மாதிரி எனக்கு போலி நகை வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நானும் செஞ்சு கொடுத்தேன். அதாவது பணத்தாசைக்காக நான் இதை பண்ணிட்டேன், நீ மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சிவனாண்டி தலையில இருந்து அந்த கிரீடத்தை புடுங்கி தூர வைக்காங்க. அது சூப்பரா இருக்கு. அதாவது அந்த சந்திரா பயங்கர சந்தோஷத்துல இருந்தா. கடைசி நேரத்துல ரொம்ப சோகமாயிட்டா. சரி இந்த திருப்பம் அந்த டிரைவர் போய் எல்லாத்தையும் கெடுத்துட்டானே அப்படின்னு. அதாவது பரபரப்பா போயிட்டு இருக்க எபிசோட இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.